ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து அரிசி உளுந்து எந்த அளவில் ஊற வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த டம்ளரால் நான் ஒரு 8 டம்ளர் அளவு வந்து நான் அரிசி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது 2வது கிளாஸ், இது 3, இப்போ கடைசியாக நான் 8வது கிளாஸ் சேர்க்குறேன். இப்போ இதில் இந்த டம்ளரால் 8 டம்ளர் அளவு நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இட்லிக்கே தேவையான அரிசி அளந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம உளுந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 8 கிளாஸ் வந்து இந்த டம்ளரால் தான் நான் அளந்து எடுத்தேன். அதே டம்ளரால் 1 கிளாஸ் அளவு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். 8 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பஞ்சு போல் இட்லியும் வரும், தோசையும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்காமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது வந்து இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டுமே நல்லா அளந்து எடுத்தாச்சு. அரிசி வந்து 8 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டுமே நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஊறுற அளவுக்கு தேவையான அளவு நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஊறுனா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் அரிசி உளுந்து ரெண்டையுமே. இப்போ உளுந்து மட்டும் நீங்கள் எந்த தண்ணி ஊற்றி அரைக்க போகிறீங்களோ அதே தண்ணியை நல்லா கழுவிட்டு அதே தண்ணியை ஊற்றி தான் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம ஊறினத்துக்கு பிறகு நம்ம வந்து அந்த தண்ணியை வடிகட்டக்கூடாது உளுந்தில். ஏன்னா அந்த உளுந்தோட வளவளப்பு தன்மையெல்லாம் அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். அதே தண்ணியை ஊற்றி தான் உளுந்தை அரைக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊறும். இப்போ அரிசி உளுந்து ரெண்டுமே ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 7 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு அரிசி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், அடுத்ததாக உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இதுவும் நான் 7 மணி நேரம் ஊற வச்சேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து நல்லா பொசு பொசுன்னு நிறையவே காணும். அதனால தான் பாருங்கள், வெந்தயம் உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். உப்பு சேர்த்து நம்ம கலந்து வச்சா தான் சீக்கிரத்தில் நல்லாவே புளிச்சு வரும், நல்லா சாஃப்டாக. பாருங்கள், உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குன்னு. இப்போ மாவை வந்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா இதை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு கலந்து வச்சு 8 மணி நேரம் ஆகுது. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வருதோ அந்த அளவுக்கு இட்லி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம உப்பெல்லாம் வந்து நம்ம மாவு கலந்து வைக்கும்போதே உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா பொசு பொசுன்னு இருக்குது மாவு. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாங்க. சுடுறதுக்கு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பக்கம் வந்து தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் வெள்ளை துணி வந்து இதில் நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்துட்டு ஊற்றிடலாம்.
பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் ஊற்றிட்டேன், இன்னொரு தட்டிலையும் ஊற்றிடலாம். இப்போ இந்த தட்டிலையும் நம்ம மாவு எடுத்து ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து அடியில் வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கிறப்ப நம்ம மாவு ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு 10-12 நிமிஷத்தில் நமக்கு இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லி எந்தளவுக்கு நல்லா பொஸ் பொசுன்னு இருக்குன்ட்டு. நல்லா சூடாக இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பூ மாதிரி இட்லி வரும். இந்த மாதிரி உங்களுக்கும் பூ மாதிரி இட்லி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சேர்த்த அதே அளவுகளில் நீங்கள் அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.